குட் மார்னிங். இன்னைக்கு இந்த வீக்கோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் மந்தோட இந்த லாஸ்ட் வீக்கோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா அண்ட் பாகிஸ்தான் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பேக்ட். ஸோ ரெண்டு கண்ட்ரியும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ எங்கன்னா ரியாத்தில். ஸோ இது இந்தியாவுக்கு என்ன வகையான பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இம்பேக்ட், ஸோ என்ன மாதிரியான இம்ப்ளிகேஷன் ப்ளஸ் குளோபல் இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா சில நேரம் புதுசாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற ஃபேக்டை பார்த்திங்கன்னா ரிவைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 1982 பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அதோட அதுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப ரிவைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எந்த வகையில் இந்தியாவை இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ இந்த ரிவைவல் அக்ரிமெண்ட்னால மேபி பாகிஸ்தானுக்கு பார்த்திங்கன்னா அரப் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட டெசிஷன்ஸ் இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா இது அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நம்ம நிறைய அக்ரிமெண்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா இம்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அரப் கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவன் தோ நம்ம ஒரு மேஜர் இம்போர்ட்டராக இருந்தாலும், ஸோ இது ஒரு சர்டைன் லெவலில் பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட்டு பாலிசிஸ் பார்த்திங்கன்னா இதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டால் நமக்கு ஏற்படுற இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து குளோபலாக பார்க்கும்போது, ஸோ மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அரப் கண்ட்ரியோட இம்பேக்ட் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பாகிஸ்தான் அண்ட் நெய்பரிங் கண்ட்ரிஸ், அந்த சில கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டாமினேட் ஆக, ஸோ வெஸ்டர்ன் இம்பேக்ட்லேருந்து சேஞ்ச் ஆகி மற்ற கண்ட்ரிஸ் டாமினேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட இம்பேக்ட்டு. அதுக்கு அடுத்த இஷ்யூ என்ன அப்படின்னா சுராஜ்பூர். ஸோ இந்த சுராஜ்பூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா அங்கே சில வில்லேஜஸ் பார்த்திங்கன்னா சைல்டு மேரேஜ் ஃப்ரீ வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குது அப்படின்னா சத்தீஸ்கரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க அந்த சைல்டு மேரேஜ் இஷ்யூ பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நாளாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஆர்டிக்கல் 24 சைல்டு மேரேஜுக்கு எதிரான சில லாஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஆர்டிக்கல் 24 23 சில இது பார்த்திங்கன்னா ஓவராலாக இருக்கும். ஸோ அதோட கனெக்ட் பண்ணி நம்ம இதை பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து இது ரிலேட்டடாக அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மற்ற ஏரியாவுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ப்ரோக்ராமாக ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த ஏரியாலலாம் சைல்டு மேரேஜ் அதிகமாக இருக்கோ அந்த ஏரியாலையும் பார்த்திங்கன்னா இவங்க அவேர்னஸ் கேம்பெயின் மற்ற ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த இஷ்யூ இந்தியன் நேவி பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் பார்த்திங்கன்னா கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய சீரீஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த சீரீஸில் 8 சீரீஸில் இது பார்த்திங்கன்னா செகண்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர். ஸோ நார்மலாக நம்ம நேம் பண்ணும்போது அந்த ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் இல்லை புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கும் போது லான்ச் பண்ணும்போது நம்ம நேம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்தமான் இல்லை லட்சத்தீவில் இருக்கிற ஏதாவது ஐலண்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்போம். இதுவும் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராட் அப்படிங்கிற ஒரு ஐலண்ட், அதில் பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆன்டி சப்மரைன் வார்ஃபேருக்கு பார்த்திங்கன்னா நேம் வச்சுருக்கோம். ஸோ இதோட பர்பஸ் என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதா, கோஸ்டல் டிஃபென்ஸ் அண்ட் சர்வைலன்ஸ் இன் அந்த சரௌண்டிங் ஏரியாவில். ஸோ இதை பில்ட் பண்ணது கார்டன் ரீச் ஜிப் பில்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்க தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஸோ ஜஸ்ட் இது இண்டிஜினியஸ், கம்ப்ளீட் இண்டிஜினியஸ் கிடையாது, அரௌண்ட் 80% பார்த்திங்கன்னா இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரிங். ப்ளஸ் மற்றபடி இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது டீசல் இன்ஜின் வித் வாட்டர் ஜெட் ப்ரொபல்சன். ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் நம்ம ஆத்ம நிர்பார் பாரத் அந்த ப்ரோக்ராமுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த இதை பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த சீரீஸ் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ பார்த்திங்கன்னா மரைன் பயாலஜிஸ்ட் ஒரு இடத்துல புது வகையான கோரல் ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியம் என்னென்னா அதுக்கு நேம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் வாரில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அதோட செவ்பாக்கா பேர் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா முடியாக இருக்கிறதுனால அந்த பேர் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க.
ஸோ டால் சாலிட்ரி க்ரோத் பேட்டர்ன் இருக்கும், ஹேர் லைக் பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக கோரல் ஸ்பீசிஸ் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் கோரல்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது, அதில் எந்த வகையான கோரல் ரீப்ஸ் அதிகமாக இருக்குன்னா பிரிஞ்சிங் ரீப்ஸ் அதிகமாக இருக்கும். மற்றபடி லட்சத்தீவில் ஒரு சில ஏரியாவில் வந்து அட்டோல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் கோரல் ரீப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நமக்கு தெரியும் அந்தமான் நிக்கோபர், கல்ஃப் ஆஃப் மன்னர், கல்ஃப் ஆஃப் கட்ச், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோரல் ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா சப்பாக்கர் போர்ட். இது என்ன நியூஸில் வந்தது அப்படின்னா யூஎஸ் வந்து திரும்ப வந்து அவங்களோட பாலிசிஸை வந்து ரிவைவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஈரானோட சில பாலிசிஸை அப்போஸ் பண்ணுற மாதிரி ஈரான் இல்லை யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலிசி வந்து ரிவோக் பண்ணியிருக்காங்க. அது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பண்ண போகுது சர்டன் லெவலில். ஏன் அப்படின்னா 2018 சப்பாக்கர் போர்ட் டெவலப் பண்ணும்போது எக்ஸம்ஷன் கேட்டகரியில் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஎஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்தியாவோட சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிவைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்பாகர் போர்ட்டு நமக்கு தெரியும் இந்தியாவுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் போர்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம ட்ரேட் வகையில் அது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக சில அக்ரிமெண்ட் சைன் பண்ணது. 2003 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் ஈரான் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலேட்டரல் ஃபேக்டெல்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2018 ஒரு இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சார்ஜ் எடுத்திருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் இது என்னென்ன வகையில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் இந்த அப்ஜெக்டிவ்ஸில் இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு கனெக்டிவிட்டிக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு தெரியும் ஐஎன்சிடிசி எது வழியாக ட்ராவல் ஆகுது அப்படின்னு, எந்தெந்த கண்ட்ரியை கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட சிக்னிஃபிகன்ஸ் ஜஸ்ட் செக் பண்ணிக்க. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட் வழியாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த முக்கியமான இஷ்யூ இந்தியா அண்டு எஃப்ஏஓ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் சைன் பண்ணியிருக்காங்க. எது ரிலேட்டடாக அப்படின்னா டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம். ஸோ போர்ட்டை வந்து வேர்ல்ட் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் யார் அப்படிங்கிறது மட்டும் பார்த்தா போதும், இந்தியாஸ் டிபார்ட்மெண்ட் ஃபிஷரிஸும் அண்டு எஃப்ஏஓவும் சைன் பண்ணியிருக்கோம். மற்றபடி இந்த இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ லெவல் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது, மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்க்ரீஸ் பண்ணுறது, சேட்டிலைட் மானிட்டரிங் ப்ளஸ் ஒரு சில போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான். மற்றபடி இதில் என்ன ஸ்கீம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா ப்ளஸ் ப்ளூ எக்கானமி ப்ளஸ் ஓசன் நம்ம அண்டர் வாட்டரில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அது ரிலேட்டடாக மட்டும் இது பார்த்திங்கன்னா என்னென்ன கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இஷ்யூ வந்து யுனெஸ்கோ இருக்காங்க இல்லைங்களா, யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்ஸ் லிஸ்ட்டு ரிவைவ் பண்ணவங்க. ஸோ அதில் ஏற்கனவே நம்மளோட சைட்ஸ் ஏற்கனவே நிறைய இருக்குது. அதில் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில இதை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன சைட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா டெக்கான் ட்ராப்ஸ் மகாராஷ்டிராவில் இருக்கு இல்லைங்களா, அந்த லாவா ஃப்ளோஸ் அது வந்து லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து செயின்ட் மேரிஸ் ஐலாண்ட் கர்நாடகாவில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பசால்ட் ஃபார்மேஷனால் அது கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து மேகாலயன் கேவ்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்தில் இருக்கிற ஹில் ப்ளஸ் அந்த செட்டில்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கடுத்து ஆந்திர பிரதேசில் இருக்கிற ரெட் சாண்ட் டியூன்ஸ் எர்ரா மட்டி டிப்பலு அது வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து திருமலா ஹில்ஸ் அலாங் வித் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைடில் பார்த்திங்கன்னா தெரியும் ஆர்ச் சிலத்தோர்ணம் ஆர்ச் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருந்த வர்க்கலா ஹிலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7 சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ வந்து எல்லோ கிரஸ்டட் கக்கட்டூஸ். ஸோ இந்த ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் கேட்டகரியில் இருக்குது. ஸோ இது நியூஸில் வந்திருக்கும். ஓகேங்களா? இதோட நேட்டிவ் எங்கே அப்படின்னா இந்தோனேசியா அண்ட் தைமர் லோஸ்தி. ஜஸ்ட் அது என்ன கேட்டகரியில் இருக்குங்கிறது மட்டும் பார்த்துங்க, கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முக்கியமாக நியூஸில் என்ன அப்படி வந்திருக்கு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் நெஸ்ட் பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காங் வந்து அதோட சர்வைவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இஷ்யூ வந்தது. மற்றபடி ஜஸ்ட் ஹேபிடேட் மட்டும் என்ன இருக்குது சில இஷ்யூஸ் மட்டும் பார்த்துக்கணும். தென் நெக்ஸ்ட்டு வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அவங்க 2025 குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 139 கண்ட்ரிஸை அசஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் குளோபல் லீடர்ஸ் யார் இதில் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், யூஎஸ் இவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. இந்தியாவோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்த்துங்க.
குளோபல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 38th ரேங்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நம்ம சில ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இன்னோவேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுல லீடிங்கில் எந்தெந்த நம்ம இந்தியன் சிட்டிஸ் எது எது இருக்குது அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா ஏஐ இம்பேக்ட் சம்மிட் 2026 ஜஸ்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா மெய்டி வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க 2026 பிப்ரவரியில். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சில ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து என்னென்ன தீம் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதில் 7 தீமேட்டிக் சக்ராஸ், அதை ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. ஹியூமன் கேபிட்டல், இன்க்ளூஷன், ரெசிலியன்ஸ், சிஎஃப்ஏஐ, சயின்ஸ் ப்ளஸ் அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. மீட்டிங் மட்டும் ஜஸ்ட் என்னென்ன இருக்குது ப்ளஸ் அது ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் வந்து பார்த்தா போதும். ஸோ தேங்க்யூ.